அண்ணாமலை வந்து எல்லோரை பற்றின சொத்து பட்டியல் வெளியிடலை. இவர் எப்படி செய்யறாருனாக்கா 234 மாவட்ட செயலாளர் ப்ளஸ் வந்து இந்த திமுக தலைமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பட்டியலை ஆர்டிஐ மூலமாக சில தகவல்களை எடுத்து ஒரே நாளில் வெளியிட்டாக்கா அது நீர்த்து போயிருன்றதுனால வாரம் ஒருவரை பற்றின தகவலை வெளியிடுறாரு. அப்போ வாரம் ஒருவரை பற்றின தகவல் வரும் பொழுது அடுத்த ஒரு வாரத்துக்கு அது செய்தி. திமுக ஒரு விஷயத்தை செஞ்சால் அதிமுக எப்படி ஒரு நகர்வு நகர்த்துன்றது திமுகவுக்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும். அதிமுக ஒரு விஷயத்தை செஞ்சால் திமுக என்னென்ன ஒரு நகர்வு நகர்த்துன்றது ரெண்டு கட்சிக்குமே தெரியும். ஆனால் புதிதாக வந்த விஜய் அவர்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியில் மூவ் பண்ணுறாரு, இவருக்கு பின்னாடி யாருன்னு தெரியாமல் இருக்கு பார்த்தீங்களா? அதான் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய தலைவலி. உளவுத்துறையுடைய கணிப்பை பொய்யாக்கியிருக்காங்க. அந்த கூட்டம் வந்து சம்பாரிச்சதுக்கு நேர்மையாக கணக்கு காமிச்சிட்டாரு. இப்போ அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா உங்களை பற்றி விஜய் பேசுவதற்கு 1000 முட்டாள்தனம் 1000 தவறுகள் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க. விஜய் பற்றி நீங்கள் பேசுவதற்கு இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. பொழுது களம் ரொம்ப சூடாக இருக்கும். ரொம்ப வந்து 2026 இளைஞர் பட்டாளத்தோடு உள்ளே வரும்பொழுது நீங்கள் விஜயை எதிர்கொள்வது என்பது மிக மிக கடினம். எந்த மோசமான ஆட்சியை அப்புறப்படுத்துறதுக்கு திராணியோடு காம்ப்ரமைஸ் இல்லாமல் நிற்கிறீங்க, களத்தில் சண்டை செய்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விஜய் முன்னெடுக்கிறாங்க பொழுது அதற்கு நீங்கள் தக்க ரீதியாக பதில் சொல்லி திராணி இருந்தால் செய்யுங்க, இல்லையா மூடிக்கிட்டு வீட்டில் உட்காருங்க. இல்லை, விஜய் வந்துட்டு இளைஞர்கள் நம்பி தான் உள்ள வந்திருக்காரு. அந்த இளைஞர்கள் வந்துட்டு வாக்கு கொடுத்து அவருக்கு வந்துட்டு முதலமைச்சர் பதவின்றது கொடுப்பாங்க 2026. 2026 விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட்னு விஜயே சொல்லணும். ஐஎன்டி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், விஜய் அவர்களின் அரசியல் தமிழகத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னா, திமுக வந்து அவசர ஆலோசனை பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை அவசர ஆலோசனை பண்ணுறாங்க. நாம் தமிழர் ஒரு பக்கம் கதறாங்க. ஒரு பக்கம் வந்து அதிமுக வந்து விஜயை வந்து அடுத்த கூட்டணிக்கு இணைத்து கொண்டு விஜயகாந்த் போல வந்து ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் செஞ்சு அந்த ஒரு மாறுதலை செய்யலாமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி தொடர்ச்சியாக விஜயை வந்து கூர்ந்து கவனித்து கொண்டே வருகிறார். பொழுது நீங்கள் விஜயை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி குறிப்பாக திமுக வந்து இவ்வளோ குறைச்சி மதிப்பீடு செஞ்சுருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ விஜய் அவர்களுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அவர் எப்படி கொண்டு போகிறாருனாக்கா மிஷன் 234 மிஷன் 234 ஸ்டார்ட்ஸ். ஸோ இது என்னன்னாக்கா 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய தீர்க்கப்படாத நீண்ட நெடுநாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனையை விஜய் கையில் எடுக்க சொல்லி இப்போ அங்கே இருக்கக்கூடிய கட்சி நபர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சுருக்கிறார். ஸோ அதை தாண்டி 234 மாவட்ட செயலாளர்களுடைய சொத்து பட்டியல், இதை தாண்டி அந்த தலைமை குடும்பத்துடைய சொத்து பட்டியல். இந்த சொத்து பட்டியல் என்பது எப்படின்னாக்கா ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை வெளியிட்ட அந்த சொத்து பட்டியல் போல வந்து அந்த ஒன் டேல வந்துட்டு போகிற மாதிரி இருக்காது. ஸோ அவர் அண்ணாமலை வந்து எல்லோரை பற்றின சொத்து பட்டியல் வெளியிடலை. இவர் எப்படி செய்கிறாருனாக்கா 234 மாவட்ட செயலாளர் ப்ளஸ் வந்து இங்கே திமுக தலைமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பட்டியலை ஆர்டிஐ மூலமாக சில தகவல்களை எடுத்து ஒரே நாளில் வெளியிட்டாக்கா அது நீர்த்து போயிருன்றதுனால வாரம் ஒருவரை பற்றின தகவலை வெளியிடுறாரு. அப்போ வாரம் ஒருவரை பற்றின தகவல் வரும் பொழுது அடுத்த ஒரு வாரத்திற்கு அது செய்தி. ஒரு வாரத்திற்கு எல்லா ஊடகத்திலும் அதை குறித்து அந்த ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும். அப்போது வாரம் ஒரு நபரை பற்றி வந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த திமுக செய்யக்கூடிய இந்த அவலங்கள், இந்த கொள்ளைகள், இந்த கனிம வள திருடுகள், இந்த லஞ்ச லாவணியமாக இருக்கட்டும் அல்லது வந்து அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த விஷயமா இருக்கட்டும், குறிப்பாக ஜெகத் ரட்சகன் போன்ற நபர்கள்லாம் பணத்தை கொண்டு போய் பிணத்து கூட ஒழிச்சு வச்சக்கூடிய அந்த வரலாறாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாத ஜெகத் ரட்சகனுக்கு எப்படி இத்தனை கல்லூரிகள் 50 கல்லூரிகள் வந்தது, எப்படி இவ்வளோ பெரிய சொத்து வந்தது, கலைஞர் கருணாநிதி ட்ரெயினில் டிக்கெட் வாங்காமல் வந்தேன்னு சொன்னார். அவர் இன்றைக்கி ஆசியாவிலே எப்படி இந்த குடும்பம் இவ்வளோ பெரிய கோடீஸ்வர லிஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து கணக்கெடுத்து மக்கள் மத்தியில் வாரந்தோறும் ஒருத்தரை பற்றி வைக்கும் பொழுது இது நீண்டு நெடிய கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு இந்த விஷயம் வந்து அதாவது அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தொடர்ச்சியான ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் விஜய் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படித்தான் வந்து நம்மளும் அவங்கள்ட்ட அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஒரே நாளில் வெளியிடாதீங்க, இப்படி செய்யுங்க. நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா விஜய் அவர்கள் இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கும்னு சொல்லிட்டு என் தரப்புல வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போது இது போன்ற ஒரு செயலை செய்யும் பொழுது திமுகவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி தலைவலி ஏற்படும் பாருங்களேன். இப்போ ஏன்னா விடுதலை சிறுத்தை ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம் தொடர்ச்சியாக வந்து விஜய் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ புலியும் ஓநாய்களும் சேர்ந்து விரட்டினா சிறுத்தை தலைதிரிக்க ஓடும். தலைதிரிக்க ஓடுறதுல சிறுத்தை வல்லமை பெற்றது. புலி என்பது மூர்க்கத்தனமாக தாக்கும், மூர்க்கத்தனமாக வரமுறையிட்டு தாக்குதல் வந்து புலி வந்து வல்லமை பெற்றது. ஓநாய் வந்து கூட்டமாக சேர்ந்து கபலீகரம் செய்வதில் அது புலியோ சிறுத்தையை கூட கொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது இந்த ஓநாய் கூட்டங்கள். பல ஆண்டு காலமாக ஓநாய் கூட்டங்கள் இனப்பெருக்கம் செய்து மிகப்பெரிய ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வந்திருக்கிறது. அப்போது இந்த ரத்தம் குடிக்கக்கூடிய இந்த விலங்குகளை வந்து ரத்தம் குடிக்காத ஒரு விலங்கு கட்டுப்படுத்தணும்னாக்கா அது யானை தான், சரிங்களா? அப்போ சினம் கொண்ட சிங்கமாக இருந்தாலும் மதம் கொண்ட யானையிடம் மண்டிக்கிட வேண்டும் போல வந்து இந்த யானை வந்து நிச்சயமாக சில
சிறுத்தைகளையும் சரி, புலிகளையும் சரி, கோணைகளையும் வந்து நசுக்கும், விரட்டும்ன்றது காலங்காலமாக பார்க்குறோம். ஏன்னா யுத்த காலத்திற்கு நீங்கள் போகும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறு குதிரைப்படை, யானைப்படை இருந்திருக்கு. புலிப்படை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓனாய்ப்படை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறுத்தைப்படை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. அப்போது மரபு சார்ந்து இங்கே யானைகள் வந்து போரில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதை போல விஜய் அவர்கள் நாளைக்கு அந்த யானையை சின்னமாக அவர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் அதிர்வலையும் ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். இல்லை, யானைப்படைனா விஜய், சிறுத்தைப்படை, ஓனாய்ப்படைனா யாரை குறிப்பிடுறீங்க சார்? இது ஒரு கதைங்க. இதுதான் இயல்பான ஒரு விஷயம். புரியுதுங்களா? இல்ல, அவருக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்கறேன் சார். யாருக்கு பின்னாடி? விஜய் அவர்கள் வந்துட்டு யானைப்படையா இருக்காங்க, ஓகே. அது இப்போ ஓனாய்ப்படையா அவருக்கு யாரு உறுதுணையா இருப்பாங்க? ஓனாய் எப்படிங்க உறுதுணையா இருக்கும்? ஓனாய் வந்து கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வந்து அழிக்கக்கூடிய வேலையில தானே விஜய் வர. அதனாலதான் ஒரு மாநாட்டில் என்ன சொன்னார்னாக்கா, இப்போ திமுகவை சார்ந்த நபர்கள் முட்டாள்தனமா சொல்வது போற கிடையாது, விஜய் வந்து பிளேடை தூக்கிட்டு வராரு ஆலமரத்தை வெட்டுறதுக்கு. ஆனால் விஜய் மாநாட்டில் சொன்ன விஷயம் நான் வாழேந்தி வந்து உள்ளேன்றாரு. அப்போ இதுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ விஜய் அவர்களுடைய இந்த ஒரு நகர்வு என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். அதாவது விஜய் என்ன நினைச்சாங்கனாக்கா, ஒரு மாநாடு, ஒரு கொள்கையை சொல்லிட்டதுக்கப்புறம் படம் நடிக்க போயிடுவார், அதுக்கப்புறம் எதை பற்றியுமே பேச மாட்டார், அரசியலை குறித்து ரொம்ப ஒரு ஆழ்ந்தமான ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடையாது, யாரோ எழுதி கொடுக்குறத பேசுகிறாரு, இல்லை விஜய் வந்து முதல்ல அக்ரெசிவாக பேசவே மாட்டார், யாருக்கு எதுவும் தீர்மானம் நிறைவேற்ற மாட்டார்னு பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டுச்சு. எல்லாத்தையும் பொய்யாக்குற வகையில் விஜயோடைய அடுத்தடுத்த நகர்வு போயிட்டே இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் விஜய் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கை என்னன்னாக்கா, அவர்களுடைய கட்சி சார்ந்த செய்தி தொடர்பாளர்களுக்கு என்ன சொல்றாங்க, நாகரிகமான முறைகள் வந்து நீங்கள் வந்து கையாளணும், தனி மனித தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தனி மனித தாக்குதல் நம்ம செய்யக்கூடாது, நாகரிகமான முறையில் வந்து தரவுகளோடு நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போனா என்ன அர்த்தம்னாக்கா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியோ திமுக மாதிரியோ திமுக தலைமை மாதிரியோ பேசாதீங்க, நாடாவை அவிழ்த்து பாவாடை தூக்கினாலும் தெரியுன்ற மாதிரியோ அல்லது வந்து இங்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசாதீங்கன்றத ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு பொழுது. ஸோ அரசியல் முதிர்ச்சியோடு விஜய் வந்து ஒரு விஷயத்தை கையாளுறாரு. இதில் குறிப்பாக நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். திமுக ஒரு விஷயத்தை செஞ்சால் அதிமுக எப்படி ஒரு நகர்வு நகர்த்துன்றது திமுகவுக்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும். அதிமுக ஒரு விஷயத்தை செஞ்சால் திமுக என்னென்ன ஒரு நகர்வு நகர்த்துன்றது ரெண்டு கட்சிக்குமே தெரியும். ஆனால் புதிதாக வந்த விஜய் அவர்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியில் மூவ் பண்ணுறாரு, இவருக்கு பின்னாடி யாருன்னு தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய தலைவலி. விஜய் அவர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்றதை சொல்லாமல் கொண்டு போகிறது தான் அவருக்கான பலம். விஜய் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை பார்த்து, ஏன்னா அவருக்கு வந்து உலகளாவிய தொடர்பு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கை தேர்ந்த நபர்களுடைய அந்த ஆலோசனை பெற்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ணிக்கிட்டே போகிறார். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா விஜய் உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி விஜய் உடைக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டாக இருக்கட்டும், பெரும்பான்மை ஓட்டாக இருக்கட்டும், தலித்துகள் ஓட்டாக இருக்கட்டும், எல்லா மதத்தை சார்ந்த எல்லா நபர்களுடைய ஓட்டும் வந்து கேப்சர் ஆகக்கூடிய அளவிலையும் தொடர்ச்சியாக இந்த ரெண்டு கட்சிகளையும் திமுக அதிமுகவை பார்த்து வெறுப்படைஞ்சு சலிப்படைஞ்ச மக்களுக்கு புதிதாக ஒரு நபர் வரமாட்டார்னா, சரத்குமார் தூங்கி எஞ்சா கட்சியை கலைக்கிறாரு, இந்த பக்கம் கமலஹாசன் போய் இந்த பக்கம் திமுக செய்கிறாரு. அப்போ யாருமே திராணியோடு இந்த கட்சி இங்கே செய்யக்கூடிய அட்டுலத்தை எதிர்த்து கேட்க யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது, இவர் வந்ததுனால இவர் துணிச்சலோடு நிற்கிறாருன்னும் பொழுது பல கோடியான மக்கள் வந்து அவருக்கு பின்னாடி வந்து அணிதிரண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறதுனால தான் இங்கே இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து உளவுத்துறையுடைய கணிப்பை பொய்யாக்கியிருக்காங்க. அந்த கூட்டம் வந்து அவருடைய மாநாட்டிற்கு 4-5 லட்சம் பேர் வருவாங்க உளவுத்துறை சொன்னும் பொழுது 8-10 லட்சம் பேர் வந்த பொழுதே இது கணக்கிட முடியாத ஒரு கணிப்பாக போயிட்டு இருக்கும் பொழுது, இப்போ அரசியல் மாற்றத்தில் ஒரு தாக்கத்தை விஜய் எந்தளவுக்கு ஏற்படுத்துவான்றதான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு நடுக்கம். அதனால தான் உதயநிதி அவர்கள் வருகிற 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்டிங் அவங்க கட்சி சார்பாக வந்து எல்லா மாவட்ட செயலர் கூட்டம் போட்டு விஜய்க்கு டஃப் கொடுக்குற மாதிரியான வேலை இறங்கி செய்யணும்னாக்கா யங்ஸ்டர்ஸ் தான் செய்ய முடியும். இந்த பழைய நபர்கள் இப்போ ரஜினி வச்சு பேச வச்சாங்கல்ல, பல்லு போன நபர்லாம் உட்காந்து இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த நபர்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை மாற்றி இன்னும் என்ன சொல்கிறது உத்வேகமாக ஓடி இளைஞர்களை தன் வசப்படுத்தினா தான் நமக்கு ஃபியூச்சர் இருக்கும்ன்றதை இப்போ தான் வந்து உதயநிதி அவர்கள் உணர்றாரு. ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பார்த்த பிறகு நம்ம இப்படி மௌனிச்சு கிடந்தோம்னா நம்ம வந்து ஒரு 5 சீட்டு கூட வாங்காமல் போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுனால இப்போது விஜய் என்ற ஒரு நபர் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவான்றது யாரும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு பாருங்க, விஜய் என்ற ஒரு நபருடைய செய்தி இல்லாமல் அன்றைய நாள் பொழுது செய்தி ஏதாவது ஒரு செய்தியாவது வராமல் போகிறதே கிடையாது. அப்போது எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஒரு தனி மனிதன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 50 வருஷம் 70 வருஷம் கட்சியை வந்து ஒரு தனி மனிதனாக நேற்று வந்த விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தணும் பொழுது இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம், அந்த உத்வேகம். அப்போ வந்து மக்களுடைய பேராதரவும் இளைஞர்களுடைய பேராதரவும் இருக்கிறதுனால இது சாத்தியப்படுது. இல்லை சார், இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க விஜய் வந்துட்டு ஊழல் பட்டியலாம் தயாரிக்க இருக்கிறதாக.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா பொதுவெளியில வந்துட்டு விஜய்ன்ற ஃபேஸ் வந்து தெரியாம இருக்கல சார். எல்லாமே இந்த அறிக்கை மூலமாவே இருக்கு. இணையத்திலே வந்துட்டு கட்சி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப சீமான் கூட ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இணையத்தில தேடக்கூடிய தலைவர் கிடையாது, மக்களால தேடிய தலைவன் நான் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. ஏன் வந்துட்டு இணையத்திலே பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு சார்? இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இந்த சுற்றுப்பயணம்லாம் சொன்னாங்க, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்போல பொதுவெளியில வந்து ஒரு பேச்சுன்றது இல்லாம இருக்குல்ல சார், அதை எப்படி பாக்குறது? இப்போ சீமான் தொடர்ச்சியா 15 வருஷம் கட்சி தனியா தானே தனியா நடக்கிறது, பொதுவெளியில் இருக்கிறாரு, டெய்லி பிரஸ் மீட் வைக்கிறாருல, என்ன ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி போயிடுச்சு. டெய்லி பிரஸ் மீட் வைக்கிறதுனாலயோ டெய்லி மக்களை சந்திக்கிறதுனாலயோ ஒரு தாக்கத்தை வந்து பெருசா ஏற்படுத்துச்சா அப்படின்றதையும் பார்க்கணும். மக்களை சந்திக்காம அறிக்கை மூலம் கொடுப்பதனால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் போச்சான்றதையும் பாருங்க. இவர் ஒரு அறிக்கை தானே கொடுக்குறாரு, ஏன் அது வந்து ஒட்டுமொத்த ஊடகம் செய்தியாக்கி அது ஏன் விவாத பொருளா மாறுது? அப்போ நீங்க எப்படி செய்றீங்கன்றதுல எதை செய்றீங்கன்றதான் முக்கியம், யார் செய்யறாங்கன்றதான் முக்கியம். விஜய் அவர்கள் வந்து அடுத்து இந்த ஊழல் பட்டியலை தயார் செய்வதாக இருக்கட்டும், அதை கூடவே வந்து விஜய் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுறுத்தல் என்னவாக இருந்துச்சுனாக்கா, இந்த மது, இந்த போதை, இந்த கஞ்சாவினால எவ்வளவு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், எவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு, எவ்வளவு பாலியல் தாக்குதல்கள் நடந்திருக்கு, எவ்வளவு திருடு கொலை சம்பவம் நடந்திருக்கு, எத்தகைய இளைஞர்கள், எவ்வளவு பெரிய சமூகம் வந்து இங்கே முடங்கி கிடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பெரிய என்டையர் டேட்டா பேஸாக ஒரு பக்கம் எடுங்க. அதையும் நீங்கள் ஒரு பக்கம் வந்து இது மக்களை சந்தித்து நடைபெறும் செல்வதற்கு முன்னாடி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி கவர்னர் கொடுக்குறீங்களோ, பிரதமர் கொடுக்குறீங்களோ, ஜனாதிபதி கொடுக்குறீங்களோ, அந்த மக்கள் மத்தியில் எடுத்து வைங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதி 234 மாவட்ட செயலாளருடைய நீண்ட நாளாக அந்தந்த பகுதியில் தீர்க்கப்படாத பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா எத்தனை இடத்துல இன்றைக்கும் ரோடு இல்லை, கரண்ட் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஊழல் பட்டியல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் விஜய் வந்து நடைபயணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிற பொழுது, அந்த நடைபயணம் நடக்கும் பொழுது நீங்க மீடியாவை சந்திக்காம போக முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். தொடர்ச்சியாக பொதுவெளியில் வந்து நடைபயணம் நடக்கும் பொழுது தொடர்ச்சியாக மீடியா அந்தந்த பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கும், லைவ் டெலிகாஸ்ட் போட்டுட்டே இருக்கும், அங்கே வந்து பல இடத்துல கலந்தாய்வு செய்யப்பட்டிருக்கும். அப்போ எல்லோருக்கும் எல்லா விஷயத்துக்குமாக ஒரு விஜய் வந்து தயாராகி கொண்டிருக்கிறார். ஒரு விஷயத்தை தயார் செய்து கொண்டு களத்துக்கு நிச்சயமா வருவார். ஏன்னா வரமாட்டார்னு சொன்னீங்க வந்துட்டாரு, பேச மாட்டார்னு சொன்னீங்க பேசிட்டாரு, இதோ அடுத்து வந்து பிரஸ் மீட் ஒன்று தானே போற, அதையும் தீர்த்து வச்சிருவார். ஆனால் இங்கே வந்து தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைன்றதை தீர்மானமாக முடிவு பண்ணிட்டு அதை பற்றி பேசுவதற்கு தான் விஜய் வெளியில் வருவதை தவிர சும்மா வெளியில் வருவதற்கு விஜய் வந்து விருப்பம் காட்டல. இல்லை, ஊழல் பட்டியல்னு சொல்லும்போது விஜய் வந்துட்டு ஊழல் பட்டியலை பற்றி பேசலாமா? அவர் செய்த ஊழலா சினிமா துறையில் இருக்கும்போது கார் வாங்கி இதெல்லாம் இன்னும் அந்த பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு 2 கோடிக்கு அப்படின்லாம் சொல்லி அதுதான் நம்ம அங்கே அதற்கு எதிர்கருத்தாக வைக்கிறாங்கல்ல சார், இதை எப்படி பார்ப்பது சார்? சமீபமாக வந்து இன்கம் டேக்ஸ் தாக்கல் செய்ததில் வந்து விஜய் எத்தனாவது இடத்துல இருந்தாங்கன்ற செய்தியும் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ கிளியர் கட்டாக இன்கம் டேக்ஸ் தாக்கல் செய்ததில் இந்தியாவிலேயே 2வது இடத்துல இருக்கிறார் விஜய் அப்படின்னும் பொழுது, அப்போது இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கிற அளவுக்கு இன்கம் டேக்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம இந்த பக்கம் வந்திருக்காரு. ஸோ என்றைக்கோ ஏதோ ஒரு விஷயம் வந்து கார் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்வதற்கான அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பேசுகிறீங்களே தவிர இன்னைக்கு கரண்ட்டாக எல்லா விஷயத்தையும் முடிச்சிருக்கிறாருல. உங்களை மாதிரி 1250 கோடி வரியை செஞ்சுட்டு 90 கோடி ரூபா ஃபைன் போட்டுருக்க, 900 கோடி ரூபா ஃபைன் வந்துச்சா? 900 கோடி ஃபைன் போட்டு ஜெகத் ரட்சகன் இன்றைக்கி அந்த ஃபைனை கட்டிட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே பல பேர் வந்து சொந்தமாக கார்லன்றீங்க, டிஃபரெண்ட் காரில் போகிறீங்க, எப்படி வந்துச்சு, எப்படி பல 1000 கோடி சொத்து சேர்த்தீங்கன்ற விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. பட் விஜய் சம்பாரிச்சதுக்கு நேர்மையாக கணக்கு அமைச்சிட்டார். இப்போ அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா உங்களை பற்றி விஜய் பேசுவதற்கு 1000 முட்டாள்தனம், 1000 தவறுகள் நீங்கள் செஞ்சு வச்சிருக்கீங்க. விஜய் குறித்து நீங்கள் பேசுவதற்கு இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. பொழுது களம் ரொம்ப சூடாக இருக்கும். ரொம்ப வந்து 2026 இளைஞர் பட்டாளத்தோடு உள்ளே வரும்பொழுது நீங்கள் விஜயை எதிர்கொள்வது என்பது மிக மிக கடினம். சீமான் விஜய் அவர்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை? தம்பின்னு சொன்னவர் வந்துட்டு அவர் கூட பிறந்த நாளுக்கு வாழ்த்துலாம் சொல்லியிருந்தார். விஜய் அவர்கள் வந்து சீமான் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தாக்கி பேச காரணம் என்ன சார் இருக்கும்? விஜய் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது அவருடைய அரசியல் நாகரீகம். ஆனால் நான் பார்க்குறது வந்து ஒரு சூப்பர் ஷாட்னு பார்க்குறேன். நீங்கள் வந்து இவ்வளோ அநாகரிகமாக செத்துப்போன்னு சொன்னதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு வாழ்த்துறது ஒன்று இருக்குல்ல, அதான் சார் கடவுள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அந்த பெரிய மனசு அது ஒரு பக்கம். ஆனால் சீமான் அவர்களுக்கு தன் கூடாரம் காலியாகி கொண்டே வர்றது கண்மாடி பார்க்கும் பொழுது 15 வருஷமாக நம்ம ஏதேதோ கதை சொல்லி உருட்டி பரட்டி வந்து நம்ம ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருந்தோம். ஒரே நிமிஷத்தில் வந்து தம்பி வந்து உடச்சிட்டு போயிட்டாப்புல. 2வது சீமான் எதிர்பார்த்தது என்னன்னாக்கா விஜயோடைய மாநாட்டுக்கு சீமானை வந்து கூப்பிடுவாரு, நம்ம அது மூலம் அங்கே போய் வந்து வழக்கம் போல ஒரு டைலாக் பேசி விஜயோடைய கூட்டத்தை தன்வசப்படுத்தி ஏதோ ஒரு ஓட்டு வாங்கி நம்ம மறுபடியும் சட்டமன்றத்துக்குள்ளே போயிடலாம்னு நினச்ச கனவுல வந்து விஜய் அவர்கள் ஒரு கையில் 1 லாரி மண்ணை போட்டார்ன்றது தான் அவருக்கு வந்து ஒரு இருக்கக்கூடிய வருத்தம். ஸோ விஜய்க்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயங்கள் தெரியுது. இன்னும் சொல்ல போனோம்னா சீமானை வந்து விஜய் பலமுறை சந்திச்சார், லாங் டிரைவ் போனாங்க, நாங்கள் அரசியல் ஆலோசனை கொடுத்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நம்ம கட்சி சார்பாக பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகைப்புக்குரியது. விஜய் வந்து எல்லாத்தையும் சந்திச்சார், எல்லா நபர்களும் வந்து இப்படி சொல்லலை. நீங்கள் மட்டும்தான் அதை வச்சு கூட பப்ளிசிட்டி சேர்றீங்க. உங்களை நம்பி ஒருத்தர் வந்து பேசுனத விஷயத்தை நீங்கள் பொதுவெளியில் சொல்கிறீங்கன்னு பொழுதே உங்களுடைய எப்படி அநாகரிகத்தின் உச்சத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு படுது. 2வது
15 வருஷமா ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏ கூட ஆகாது. நீங்கள் வந்து அவருக்கு பெரிய லெவலில் அரசியல் ஆலோசனை சொன்னன்றதெல்லாம் வந்து வேடிக்கையாக இருக்கா இல்லையா? ஸோ அவர் யார்கிட்ட உங்கள்கிட்ட மட்டும் அரசியல் உங்கள்கிட்ட ஆலோசனை பெற்று அவர் கட்சி தொடங்கினாரு. அவர் கட்சியெல்லாம் தொடங்கிட்டு ஒரு நாள் உங்கள்டே வந்து சொல்லியிருப்பாரு மதிய நிமித்தமாக சினிமாக்காரங்களா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் இது புரியாமல் இவர் ஒரு பக்கம் இப்போது விஜய் எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் பாருங்களேன். திரும்ப அவர் ஒரு சினிமாக்காரு, 2-3 படம் நடிச்சிருக்காரு. இந்த பக்கம் சீமான் சினிமாக்காரு, ஸ்டாலின் சினிமாக்காரு, அவர் நடிச்சிருக்காரு, உதயநிதி சினிமாக்காரு. இந்த 4 சினிமாக்காரன் சேர்ந்து ஒரு சினிமாக்காரை எதிர்க்கிறீங்க, கரெக்டுங்களா? அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்போது நீங்கள் சினிமாக்காரன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு இல்லாத ஹைப்பு விஜய்க்கு என்னன்னு சொல்லி நீங்கள் திரும்ப கேள்வி எழுப்புறீங்கனாக்கா நீங்களும் சினிமாக்காரனாக தான் இருந்திருக்கீங்கன்றது ஞாபகப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிற பொழுது, அப்போது சினிமா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இங்கே ஆள்வதற்கு வரவே கூடாது. தரையில் தேடுங்க, திரையில் தேடுங்கன்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா அப்போ சீமானே தேடிக்கவே கூடாது யாருமே. நீங்களும் சினிமாலேருந்து வந்த நபர் தானே. அப்போ முதல்ல புறக்கணிச்சிருக்க வேண்டியது சீமானை தான். ஸோ இங்கே நீங்கள் எதுலேருந்து வரீங்கன்றது முக்கியம் கிடையாது. என்ன செய்கிறீங்க மக்களுக்கு, என்ன திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, எந்த மோசமான ஆட்சியை அப்புறப்படுத்துறதுக்கு திராணியோடு காம்ப்ரமைஸ் இல்லாமல் நிற்கிறீங்க, களத்தில் சண்டை செய்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விஜய் முன்னெடுக்கிறான் பொழுது அதற்கு நீங்கள் தக்க ரீதியாக பதில் சொல்ல திராணி இருந்தால் செய்யுங்க. இல்லையா மூடிக்கிட்டு வீட்டில் உட்காருங்க. இல்லை, விஜய் வந்துட்டு இளைஞர்கள் நம்பி தான் உள்ள வந்திருக்காரு. அந்த இளைஞர்கள் வந்துட்டு வாக்கு கொடுத்து அவருக்கு வந்துட்டு முதலமைச்சர் பதவின்றது கொடுப்பாங்க 2026. 2026 விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட்னு விஜயே சொல்லல முதல்ல. இல்ல, புஷியானந்த் அவர்களும் அப்படித்தானே சொல்றாரு. ஆட்சி கட்டல அமர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தன் கட்சியோட கேடர்ஸை உற்சாகப்படுத்துவதற்கு இயல்பாக பேசக்கூடிய பேச்சு. ஆனால் விஜய்க்கு ரொம்ப தெளிவாக தெரியும் 2026 என்பது ஒரு கூட்டணி ஆட்சி. அதில் வந்து நம்மளுடைய இடம் என்பது எதிர்கட்சி தலைவராகவும் அல்லது வந்து ஒரு கூட்டணி வைக்கிறோம்னா அதில் வந்து துணை முதலமைச்சராக வரக்கூடியதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். ஏன்னா அவரை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணி தான் போறாரு தவிர எடுத்த உடனே வந்து இது வரைக்கும் வரலாற்றில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த வந்து நான் செஞ்சிருவேன்னு சொல்லலை. ஆனால் யாரும் கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடியை கொடுப்பேன், யாரும் ஏற்படுத்த முடியாத ஒரு தடையை உங்களுக்கு இது வரைக்கும் ஆண்ட கட்சிக்கு நான் ஏற்படுத்துவேன். யாருமே வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் பொழுது நல்லது செய்வதற்கான வழிவகை செய்வன்றதான் விஜயோட நோக்கமாக இருக்கே தவிர யாரையும் அழிப்பதற்கு விஜய் வரல. நல்லாட்சி நான் கொடுக்க வரேன்றாரு. அதற்கு இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கணும் பொழுது அதை நோக்கி அவர் பயணப்படுறாரு. அதனால் உங்களுக்கு பயம் ஏற்படுது, கதறீங்க, கத்துறீங்க, குளிர் ஜுரத்தில் நடுங்குறீங்கன்னும் பொழுது சரி நீங்கள் தான் மாத்திரை வாங்கி போட்டுக்கணும். ஸோ மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியும் விமர்சித்தாரு, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக விமர்சிச்சாரு. எதிர்கட்சியான காங்கிரஸ் குறித்து எதுவுமே பேசாமல் இருக்காரு. காங்கிரஸ் கூட கூட்டணி அமைப்பாரா எப்படிங்க சார்? சார் நான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே சொன்னேன், மாநாட்டுக்கு முன்பாக சொன்னேன், விஜய் காங்கிரஸ் அதிமுக இந்த ஒரு கூட்டணி நிச்சயமாக உருவாகும். இப்போ கூட நீங்கள் ஊழல் பட்டியல் தயார் செய்கிறாருன்னும் பொழுது அவர் திமுக அதிமுக 2 பேருடைய ஊழல் பட்டியலை தயார் செஞ்சு வெளியிட்டார்னா அவர் தோற்றுருவார் அரசியல். என்றைக்குமே ஆளுகின்ற கட்சி அவர்கள் செய்யக்கூடிய தவறை எதிர்த்து தான் ஒரு அரசியல் செய்வதுதான் புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். அப்படி இருக்கும் பொழுது இவர் ஆளுங்கட்சி எதிர்த்து நோக்கி போறாரு. இவருடைய செயல்பாடு இவருக்கு இருக்கக்கூடிய மாஸ் கிரவுடு அவ்வளோ ஒரு இருக்கக்கூடிய தொண்டர் பலத்தை பார்த்து பிற கட்சியும் விஜய் வந்து நம்ம கூப்பிட்டுக்கலான்னு அப்படின்றது அந்த 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 விஷயத்துக்குள்ள அவங்க வந்து கொண்டு வந்துட்டாரு. இப்போ வந்து எடப்பாடி வந்து நீங்கள் திமுக விமர்சிங்கள், விஜய் வேண்டாம்ன்றது வாய்மொழி உத்தரவாக சொல்லப்பட்டிருக்காருன்னு பொழுது அப்போது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறா பாருங்களா. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான் வந்து விஜய்க்கான ஒரு ப்ளஸ். ஸோ இதை நோக்கி இப்படியே ஒரு பயணப்பட்டு போனார்னு வச்சுங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். கூடுதலே அவர் வந்து செய்தி தொடர்பாளர்களை சரியான நபர்களாக போட்டு சரியான நபர்களை சரியான முறையில் பேச வைக்கணும். இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர், ஏற்கனவே இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் விட்டுருங்க, புதுசாக நிறைய பேர் இப்போ கட்சியில் இணைஞ்சிட்டு விஜய்க்காக பேசுகிறாங்க. அவர்கள்லாம் அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. ஒரு நபர்லாம் வந்து பேசி வச்சிருக்காரு, அதிமுக விமர்சிக்கவே இல்லைன்னு கேள்வி கேட்டாக்க அதிமுக ஒரு கட்சி இருக்கான்னு கேட்குறான். அப்படிதான் சொல்றாங்க. அப்போ இவனுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ பெரிய தொண்டர் பலம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு மிகப்பெரிய கேடர்ஸ் வச்சிருக்கிறது அதிமுக தான். ஸோ இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் பேசிட்டு போகிறது விஜய்க்கு தலைவலி ஏற்படுத்தும் பின்னாடி. ஸோ இதையெல்லாம் புரிஞ்சு கொண்டு சரியான நபர்களை நீங்கள் போட்டு அரசியலை பயணம் பண்ணுவது மேலும் மேலும் வெற்றியை கொடுக்கும். விஜய்க்கு வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். இல்லை, அதிமுகவில் இணைவாருங்களா? அதிமுகவுடன் கூட்டணி வந்துட்டு மேற்கொள்வாரா விஜய் அவர்கள்? ஆமாம், நிச்சயமா. அதான் சொல்லிட்டேனே, நிச்சயமா அதிமுகவோட கூட்டணி வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அதிமுக விஜய் காங்கிரஸ் இதை தாண்டி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, எஸ்டிபிஐ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னும் பொழுது ஸோ சிறுபான்மை பெரும்பான்மை தலித்துகள் ஓட்டாக இருக்கட்டும், தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஓட்டாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமான பொதுமக்கள் வந்து இது வரைக்கும் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எல்லா ஓட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே திமுகலேருந்து அதிமுகலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய எல்லா ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுனால விஜயை தக்க வச்சு கொள்வது யாருன்றதான் இப்போ வந்து போட்டியாக இருக்கும். விஜய் நம்ம கூட்டணியில் தக்க வச்சுக்கணும் அப்படின்றது தான் வரக்கிற 26க்கான போட்டியாக இருக்குமே தவிர அதை தாண்டி வேறு இருக்காது. இல்லை, விஜய் வந்துட்டு ஸ்ட்ராங்காக அரசியலில் கால் ஊன்றாரு தமிழகத்தில். இல்லை கமலஹாசன் போல வந்துட்டு திமுகவுடன் வந்துட்டு பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடுமா வருங்காலத்தில்?
கமலஹாசன் போல அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவர் கூட உலக நாயகன் யாரையும் என்ன கூப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உங்களை முதல்ல யாரும் அரசியலுக்கே கூப்பிடல, நீங்களாம் வந்துக்கிட்டு வாண்டடாக தான் வண்டியில் இருக்கு தேவையெல்லாம் பேசுகிறீங்கல்ல. விஜய்க்கு வந்து கமலஹாசன் போல வரணும்னாக்கா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, ஏதோ ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிருக்கலாம்ல. அவர் கட்சி ஆரம்பித்தது நேரடியாக கமலஹாசன் வந்து கட்சி ஆரம்பித்து யாரையும் இவ்வளோ திராணியை எதிர்கொண்ட ஒரு வரலாறு கிடையாது. இவருக்கு அந்த வரலாறு இருக்குது. நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்களேன், விஜயோடைய மூவ் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக இருக்கும். அடி ஒன்று இடி மாதிரி இருக்கும். அவங்களுடைய தொண்டர்கள் வந்திருக்காங்கல்ல, வெறித்தனமாக அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் மீது அளப்பரிய அன்பை கொண்டு மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய அந்த ஒரு கோட்பாட்டில் இருக்கிறாங்கன்னும் பொழுது விஜயுடைய நகர்வு வெற்றிக்கான நகர்வாக இருக்குமே தவிர தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஒரு பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தும்ன்றது யதார்த்தமான உண்மை. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்த நம்பிக்கை நன்றி சார். நன்றி சார்.